உடம்பு ஒத்துக்காது. அதனால் நாங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாத காரணத்தினால தான் ஏதோ கொஞ்சம் அப்படியே நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கு, தனியா, இஞ்சி, மிளகு இடித்து வச்சு அதையும் நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ போட்டு கொதிக்க வச்சு நம்ம தினமும் எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த வீசிங்ன்றது ரொம்ப ஹையாக இல்லாமல் கம்மியாக காட்டும். ஏன்னா ரொம்ப ஹையாக இருந்தால் மூச்சு விட முடியாமல் ரொம்ப திணறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் வீட்டில். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்ததுனால ஓரளவுக்கு, ஆனால் இது பயங்கர குளிர்ன்றதுனால அப்படி தான் தாங்க முடியல தான், ரொம்ப மோசமாக தான் இருக்குது இந்த சூழ்நிலை வந்துட்டு. இந்த குளிர் அந்த இது அந்த மாதிரி அப்படி இருக்குது. இதை மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு நல்ல பெனிஃபிட்டு. சுக்கு, மிளகு, தனியா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க. அது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு இலைக்கும் ஒரு வகையில் அது காரணமாக இருக்குது. இன்னொன்று நமக்கு இந்த மாதிரி ரெமெடியில் அது சேர்த்துக்கிட்டா நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த ரிசல்ட் நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம லைவை